ஹலோ அண்ட் வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். புதுசாக வாங்குகிற இரும்பு பாத்திரங்களை சமையலுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி சீசன் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. நம்ம முன்னோர்களோட நடைமுறையில் இருந்த சில ட்ரெடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நம்ம சீசனிங் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1, தரமான இரும்பு பாத்திரங்களை தேர்வு பண்ணுறது. இரும்பு பாத்திரங்கள் தேர்வு செய்யும் போது அதோட எடை அதிகமானதா இருக்கா, தட்டி பார்க்கும்போது கனத்த சத்தம் கொடுக்குதா, கடாயோட அடிப்பகுதி விளிம்பு பகுதி தடிமனா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஸ்டெப் 2, சீசனிங் மெத்தட்ஸ் பார்த்துடலாம். புது இரும்பு பாத்திரங்கள்ல பொதுவா கைப்பிடி பக்கத்துல இரும்பு துண்டுகள் ஏதாவது நீட்டிட்டு இருக்கலாம், இல்ல ரஸ்ட்னு சொல்லக்கூடிய துருப்பிடிச்ச துகள்கள் இருக்கலாம். ஸோ டிஷ்வாஷ் லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணாம வெறுமனே மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கடாயோட உள்பகுதி, வெளிப்பகுதி, கைப்பிடி பகுதின்னு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி எடுத்துருங்க. கடாயை எல்லா புறமும் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா தண்ணி விட்டு அலசிடலாம். கடாயோட பேஸை ஸ்மூத்தன் பண்றதுக்காக ஒரு ஸ்க்ரப் தயார் பண்ணிடலாம். உப்பு, விளக்கெண்ணெய் ரெண்டையும் சம அளவு, நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடாயோட உள்பகுதி, வெளிப்பகுதி, கைப்பிடி பகுதின்னு எல்லா இடத்துலையுமே இதை அப்ளை பண்ணிடுங்க. இப்போ கடாயை நல்லா தேய்ச்சாச்சு. இதை 12 இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ கஞ்சி தண்ணியில கடாயை ஊற வைக்க போறோம். வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல அரிசியை ஆட் பண்ணி அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்துக்கணும். ஒரு பெரிய பக்கெட் இல்ல சிங்க்லயே அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க கடாயை வச்சதுக்கு அப்புறமா கஞ்சி தண்ணியை இருத்து அதுல நீங்க விட்டுடலாம். கஞ்சி தண்ணியில கடாய் முழுவதுமே மூழ்கி இருக்கணும். அதனால கஞ்சி தண்ணி பத்தாத பட்சத்துல சூடான வெந்நி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 12 இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்த நாள் கஞ்சி தண்ணியில இருந்து கடாயை எடுத்துட்டு டிஷ்வாஷ் லிக்யூட் ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா கருப்பு மை மாதிரியான கறி கடாயில இருந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பொறுமையா 5 இருந்து 6 தடவை வர, அதாவது கருப்பு மை நீங்கிற வரைக்கும் நீங்க அதை கழுவிட்டே தான் இருக்கணும். இப்போ நிறைய தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கடாய் கிளியரா இருக்கு. அடுத்து கடாயோட ஈரப்பதத்தை நீக்கிட்டு சூடு பண்ணிடலாம். காட்டன் துண்டு இல்ல பேப்பர் டவல் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சு எடுத்துடலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பா வடி தண்ணிய மறுபடியும் இதுல கொதிக்க வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்க டைரக்டாவே தாளிக்கிறதுக்கு போயிடலாம். கடாயை மிதமான சூட்ல வச்சு எதுவுமே ஆட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் சூடு பரவுனதுக்கு அப்புறமா நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடாயோட உள்பக்கம் எல்லா பக்கமும் படுற மாதிரி பரவி விட்டுக்கோங்க. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போதும் வெங்காயம் கடாயோட எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கணும். எந்த டைப் ஆஃப் கடாயா இருந்தாலும் அதுல சின்ன சின்ன போல்ஸ், அதாவது துளைகள் இருக்கும். ஹீட் பண்ணும்போது அந்த துளைகள் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம பண்ற முதல் தாளிப்பு அந்த துளைகள்ல, அதாவது அந்த வாசம் அந்த துளைகள்ல படியுங்கிறது தான் கான்செப்ட். வெங்காயம் நல்லா வதங்கி கருகிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தாளிப்புக்கு பதிலாக நீங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. தாளிப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கடாயை தொடச்சிட்டு நீங்க சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்க சென்டிமெண்ட்ல ஸ்வீட் இல்ல கிரேவி எது வேணாலும் சமைக்க தொடங்கலாம். முறையா சீசன் பண்ணப்பட்ட கடாய் ஓரிரு மாதங்களுக்கு அப்புறமா பிசுபிசுப்பு தன்மை கொண்டதா இருக்கும். அது வரைக்கும் அசிடிக் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸான லெமன், தக்காளி இதெல்லாம் சேர்த்து செய்யற உணவுகளை சமைக்க கூடாது. ஸ்டெப் 4, மெயின்டெனன்ஸ். இரும்பு பாத்திரங்கள்ல சமையல் செஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே நீங்க கழுவி வச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணீர் துளிகள்லாம் ரஸ்டா ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு தடவை கழுவுனதுக்கு அப்புறமும் நல்ல காட்டன் துணி வச்சு கடாயோட உள்பகுதி, வெளிப்பகுதின்னு எல்லா இடத்துலையும் தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியே வைக்கிறோம். நீங்க இரும்பு கடாயை ரெகுலரா யூஸ் பண்றதா இருந்தா 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் இந்த மாதிரி ஆயில் தடவி வைக்க வேண்டியது இருக்கும். ரெகுலரா நீங்க எண்ணெய் தடவி வைக்க வைக்க அது எண்ணெய் பிசுக்கு படிஞ்சு நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இரும்பு பாத்திரங்களை தேடி கண்டுபிடிச்சி வாங்கினதுக்கு அப்புறமா இவ்வளோ மெனக்கட்டு சீசன் பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி வச்சு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணுமான்னு கேட்டா இதோட பெனிஃபிட்ஸ்க்காக ஆமானே சொல்லலாம்.
இரும்பு கடாயில் சமமாக எல்லா பக்கமும் சூடு பரவுது. எந்த டைப் ஆஃப் கரண்டி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஸ்க்ராச்சஸ் விழாது. குவாலிட்டியாக வாங்குகிற இரும்பு பாத்திரம் உடையாது, நெளிஞ்சு போகாது. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு பெஸ்ட் கிஃப்டாக இருக்கும். நாட்கள் போக போக இரும்பு கடாய் நான்ஸ்டிக் கடாய் மாதிரி ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் ஆப்பம் கூட சுட்டுக்கலாம். அதில் அனீமிக்காக இருக்கிறவங்க தொடர்ந்து 2 வாரம் இரும்பு கடாயில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் பெட்டராக இருக்கும். இது டாக்டர்ஸே அக்செப்ட் பண்ண உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.